வணக்கம். எஸ்விபி சேனல் வாஸ்து பகுதியில் தங்களை அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது மேற்கு பார்த்த மனை வாஸ்துவினால் நற்பலன்களை தருகின்ற மேற்கு பார்த்த மனை. இப்பொழுது இந்த மேற்கு பார்த்த மனையில் நீளம் 41, அகலம் 27. இந்த மனையில் வடகிழக்கு பகுதியில் பாத்ரூம் போடப்பட்டுள்ளது. வடகிழக்கு பகுதியை ஒட்டி பெட்ரூமு. இது ஹாலு. இது பூஜை ரூம். வடமேற்கு பகுதியில் பூஜை ரூமு. வடமேற்கு பகுதியில் வராண்டா உள்ளது. தென்மேற்கு பகுதியில் பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூமு. தென்மேற்கு பகுதிக்கும் தென்கிழக்கு பகுதியில் கிச்சன். தென்கிழக்கு பகுதிக்கும் இடையில் டைனிங் டேபிள் போடுறதுக்கு டைனிங் ஹால் இருக்குது. அது பக்கத்தில் தெற்கு மையப்பகுதியில் ஸ்டேர்கேஸ் மாடிப்படி உள்ளது. இதில் தென்மேற்கில் பெட்ரூமில் தெற்கை நோக்கி, அதாவது பெட்ரூமுக்கு தெற்கு நோக்கி தென்கிழக்கு நோக்கி ஒரு ஜன்னலும், மேற்கு பகுதியில் வடமேற்கை நோக்கி ஒரு ஜன்னலும் வைக்கப்பட்டுள்ளது. இது டைனிங் ஹால். இது கிச்சன். கிச்சனில் கிழக்கு பகுதியில் ஒரு ஜன்னலும், தெற்கு பகுதியில் ஒரு ஜன்னலும், கிழக்கு பகுதியில் ஒரு ஜன்னலும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனையில் வாஸ்து பிரகாரம் காணும் பொழுது இந்த மனையில் டாய்லெட்டு, பாத்ரூம், செப்டிக் டேங்க் மேற்கு சைடில் மேற்கு பகுதியில் டாய்லெட், செப்டிக் டேங்க் இருக்குது. இடையில ரோடு இருக்குது. இவங்களுக்கு இந்த இடம் இருக்கிறதுனால டாய்லெட்டும் செப்டிக் டேங்கும் ஒரு பக்கமாக ஒதுக்கி விட்டார்கள். பாத்ரூம், செப்டிக் டேங்க்லாம் இது வீட்டில் அட்டாச்சில் எந்தவித டாய்லெட், பாத்ரூம் கிடையாது. நல்ல முறையில் உள்ள வாஸ்து வரைபடம். பொதுவாக மேற்கு பார்த்த மனை மற்றும் வடக்கு பார்த்த மனை மற்றும் கிழக்கு பார்த்த மனை, இம்மனைகளில் மட்டுமே ஐம்பூதங்கள் அது இருக்கிற இடத்தை நோக்கியே நாம் அறைகளை ஒதுக்க முடியும். கிச்சன் பகுதி தென்கிழக்கு பகுதியில் கிச்சன் ஒதுக்கப்படும். அதே மாதிரி தென்மேற்கில் பெட்ரூமு, வடகிழக்கில் ஹாலில் வடகிழக்கில் ஹால் இருந்தால் தான் வர்ற விருந்தாளிகள் 1 மாதம் 2 மாதம் காலத்திற்குள் வெளியேறி விடுவார்கள். அடுத்தது வடகிழக்கில் பாத்ரூம்.